அதனால எனக்கு ஒரு ஆண் வேணும்னு ஆசைப்பட்டேன், அதனால ஒரு பொண்ணை ஆணாவே நான் வளர்த்துறேன் அப்படின்னு வளர்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அதுவா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவரே வாடா என்ன எங்க அம்மா என்ன எப்படி வளர்த்தனா தெரியுமா, என்ன ஆணா வளர்த்துனாடா, என்ன நானும் ஒரு ஆணு தான், என்ன உனக்கு மட்டும்தான் கொம்பு முளைச்சிருக்குதா, நானும் வண்டி ஓட்டுவேன், நானும் புல்லட் ஓட்டுவேன், நானும் கார் ஓட்டுவேன் அப்படின்னு வந்து ஓட்டுறது தப்பு இல்லை. பொண்ணு ஆணா மாற முடியுமா? கேட்கல. பொண்ணு எப்படிதான் வளரணும் கேட்கல. அதுக்காக நான் ஆண்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. அதே நேரத்தில் ஒரு ஆண் பொண்ணா வளரலாமா? வளரவே கூடாதாமா. அதை ஒரு பெண் சொல்லுகிறார்கள், கேட்டுங்க. வளரவே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ பொண்ணா வளர்ந்துட்டேன்னா உங்களை மதிக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு. ஆண் எப்படிதான் வளரணும் சொல்லுங்க. உள்ளுக்குள்ள பயந்தாலும் வெளியில காமிச்சிக்க கூடாது, தைரியம் சொல்லணும். பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நாள் சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் நீங்களே தைரியம் ஆயிருவீங்க. உங்களை தைரியப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த ஜெனரேஷனை வந்து மாற்றவே கூடாது. இது இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரெண்டிங்காகவே போயிருக்குது. அப்படின்னா ஆண்கள் வந்து பெண்களாக மாறுறதும் பெண்கள் ஆண்களாக மாறுறதும் வந்து அந்த ரொம்ப மேலை நாடுகளெல்லாம் இது ரொம்ப அதிகமாக நடக்குது. ஆப்ரேஷன் பண்ணி தங்களுடைய உடம்பை அப்படி மாற்றிக்கிறாங்க. ஆணா மாறுறாங்க, பெண்ணா மாறுறாங்க, ஆணையும் கல்யாணம் பண்ணுறாங்க, பெண்ணையும் கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் இது வேதத்திற்கு ரொம்ப முரண்பாடானது. இது ஆண்டவர் வெறுக்கிற ஒரு பாவம். ஆண்டவர் வந்து நம்மை படைக்கும் போது எப்படி தான் படைத்தார் என்றால், ஆணாகவும் பெண்ணாகவும் ஆண்டவர் படைத்தார். ரெண்டு ஆணை ஆண்டவர் படைக்கல, ரெண்டு பெண்ணை ஆண்டவர் படைக்கல, ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் கர்த்தர் படைத்தார். ஆமேன் சொல்லுங்க. இப்போ ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, இந்த 100 நாள் ஜெபம் முடியும் போது நான் ஒரு சிங்கம் மாதிரி வருவேன். அதை அசிங்கமா சொல்லக்கூடாது, நல்ல சிங்கம் மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், எதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். என் கூட இயேசு இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார். நான் தைரியமா நான் எதிர்த்து நிற்பேன். இனி அந்த பயம் என்கிற இருட்டுக்குள்ள நான் போக மாட்டேன். இனி இன்னையோடு அதை ஸ்டாப் பண்ணுவேன். நான் எதுக்கு நான் பயப்படணும், யாருக்கு நான் பயப்படணும்? நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்யலை. நான் பாவமே செஞ்சிருந்தாலும் தப்பே பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சு திரும்பவும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார், என்னை அவர் தூக்கி எடுக்கிற தேவனாய் இருக்கிறார்.